இன்பம் பண்றீங்களா, அதனால உங்க ஆன்மை போச்சுங்கிறேன். அந்த அடிக்கிற அடி அடிச்சு அம்மியும் காத்து இருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்களேங்க போது நமக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியாம இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து we are weak. இதுல சொன்ன மாதிரி சுய இன்பம் பண்ணணும்னு ஆன்மை இருந்தாதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியும். இன்னொரு கட்டுக்கதை இருக்குது, இரவில் விந்து வெளியேறுகிறதா. ஆமா வரத்தான் செய்யும். இந்த பிளாடர் நம்பிடுது, இவன் முதலே பயமுறுத்தி விட்டா நீ மாஸ்டர்பேட் பண்ணாதன்னு. அப்ப என்ன பண்ணுவான், இவனுக்குள்ள மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாதுடா, ஃபீல் வந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பான். நைட்டுக்கு கனவு வரும், யாரோ நடிகை வரும், இல்லை ஏதோ ஒரு ஃபீல் வரும், நமக்கு வந்து செக்ஷுவல் ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஜாக்குலேட் ஆயிடும். இது ஒரு நோயா கிரியேட் பண்றாங்க. அப்போ இந்த டேப்லெட்லாம் எதுக்குள்ள சார் இந்த டேப்லெட் கணக்கெலாம் வருது? இப்போ உள்ள ஸ்ப்ரே மாதிரி வருதுன்னா அது சைலோகைன் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் அனஸ்தீசியா. எரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அடிச்சுக்கோன்னா அது கொஞ்சம் நேரம் அந்த உணர்வே இருக்காது. சில மருந்துகள்லாம் வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் வந்து போட்டு தயாரிக்கிறாங்க. அதை போட்டிங்கன்னா செக்ஷுவல் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிவரில் அட்டாக் ஆகும். செக்ஸுங்கிறது 90% மைண்டு தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5-10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீக்காக. செகண்ட் ரவுண்ட் போகலாம்ல, இது நல்லா ஹெல்த்தியாக பாடி இருந்தால் அதில் யூ கேன் டேக் ½ அன் அவர் நார்மலாக பண்ண முடியும். பான் மூவிஸ் இதெல்லாம் இப்போ ஈஸியாக நம்ம பார்க்க, அந்த காலத்தில் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதே பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டப்படணும், ஒரு பேப்பரில் பார்க்கறதுக்கே கஷ்டப்படணும். இப்போ அப்படி இல்லை, தட்னா வர்ற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் அப்நார்மலாக விஷயங்களை காமிக்கிறாங்க. மெட்ரோ மெயிலர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன் சரண் சார் தான் நம்ம கூட இருந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நான் இது வந்து நானே பர்சனலாக வந்து பார்த்துருக்கேன். ஒரு 11th 12th இருந்தே இந்த நைட்டு 11 மணி ஆயிடுச்சுன்னா அந்த சேனல்ஸில் எல்லாமே ஒரு சில ஆட் ஒன்று வரும். அது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஜிங்கா கோல்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ்லாம் வரும். அது ஒரு சில டேப்லெட்ஸ் பேர் வச்சு ஒரு சில ஆட்ஸ்லாம் வந்து வரும். அதை பார்க்கும் போது எல்லாமே ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும், இது உண்மையா பொய்யா அப்படின்றப்போ. சினிமாவில் சொல்லும் போதா இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ நம்மள அறியாமலே ஒரு ப்ரௌசருக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்ஸ் வந்து உள்ளே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இப்போ இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம போனாலுமே இந்த ஒரு ஆட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உள்ளே வந்துடுது. ஸோ இது உண்மையிலேயே இந்த ஆடில் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த பவுடரை சாப்பிடுங்க, இந்த ஸ்ப்ரே பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் வரல சார், இதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மைதானா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், பாடி நல்லா ஃபிசிக் நல்ல கண்டிஷனாக இருந்து மைண்டில் சில கரெக்டான ஒரு கவுன்சிலிங்காகட்டே எடுத்துட்டிங்கனாவே செக்ஸுவலை பொறுத்தளவுக்கு யாருக்குமே 90% பிரச்சனை சரியாயிடும். இதுதான் பேசிக். இதை தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ராங் கைடன்ஸ். நீங்கள் வந்து சுய இன்பம் பண்ணுறீங்களா, அதனால் உங்கள் ஆன்மை போச்சுங்கிறேன். நான் இதில் சொன்ன மாதிரி சுய இன்பம் பண்ணணும்னு ஆன்மை இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இதுலேயே நம்ம காண்ட்ரா ஆயிடுறோம். அது தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கானே, அந்த அடிக்கிற அடி அடித்து அம்மியும் காத்து இருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்களேங்க போது நமக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியாமல் அந்த சப்கான்சியஸ் மைண்டில் வந்து we are weak, இல்லை நமக்கு பத்தாதுன்னு ஒரு பக்கத்தில் முடிவு பண்ணிடுறோம். இன்னொரு பக்கம் என்னென்னா பான் மூவிஸ் இதெல்லாம் இப்போ ஈஸியாக நம்ம பார்க்க, அந்த காலத்தில் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதே பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டப்படணும், ஒரு பேப்பரில் பார்க்கறதுக்கே கஷ்டப்படணும். இப்போ அப்படி இல்லை, தட்னா வர்ற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் அப்நார்மலாக விஷயங்களை காமிக்கிறாங்க. ஸோ இதை என்னென்னா அப்போ அதையும் மைண்டில் பார்த்து நம்ம அப்படி இல்லை அப்படின்னு அவங்க எதுக்காக பண்ணுறாங்க, அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் அதெல்லாம் இல்லாமல் நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஸோ சம்திங் பியாண்ட் த லிமிட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதுதான் உண்மை, தான் நிஜம் தான் உண்மையாட்டு இருக்கு. அப்போ நாமெல்லாம் பொய்யா இருக்கிறோம். இப்போ ரஜினி போய் ஒரு 100 பேர் அடிக்கிறாருன்னா நம்ம ரியலாக அடிக்க முடியுமா? இதுக்கும் அதுக்கு இருக்க வித்தியாசத்தை அங்கே புரிஞ்சுக்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. அதனால் இங்கே எல்லாருக்குமே நம்ம இந்த மைண்டில் போய் உள்ளுக்குள்ளே போய் சொல்லுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளே போய் டீப் கான்சியஸில் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும்போது என்னன்னா எல்லாருமே ஆண்மையற்றவர்களாக நம்ம சித்தரிக்கப்படுவோம். இது எல்லாமே நார்மலான விஷயம். பார்த்துக்கங்க, மாஸ்டர்பேட் பண்ணுறது இட்ஸ் குவைட் நார்மல். ஒரு நாளைக்கு 2 தடவைங்கிறது நார்மல் விஷயம் ஒரு யங்ஸ்டருக்கு. சீரியஸ்லி இந்த பர்ஃபெக்ட் ஹெல்த் இருக்கிறவங்களாம் 2 தடவை ஒன்றுமே ஆகாது. ஒரு நாளைக்கு சொல்கிறீங்களா, இல்லை ஒரு வீக்? ஒரு நாளைக்கே சொல்கிறேன், ஒன்றும் ஆகாது. இது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு கூட இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி குவைட்